ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீனுடனே பேசுகிறதை பார்த்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்களாமா. அப்போ ஒரு பெண் பிள்ளையா இருந்தால் ஒரு ஆப்போசிட்ஸ் மேல ஆண்டவர் என்ன கீப் அப் பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி தான் இருந்திருக்கிறாரு. அவர் இன்னும் சமுதாயம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப சோசியலிசம், நாங்கள் ஒரு தப்பும் இல்லை, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேதம் சொல்கிறது ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதனால இந்த எதிர்பாலலோட பேசுகிறாங்க பாருங்க, அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு வரைமுறை தேவை. அதுக்கு யாராக இருந்தாலும் சரி, அது திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பாலரோட பேசுறதுக்கு கண்டிப்பாக லிமிட்டேஷன் வேணும்.